ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து OnePlusல வந்து 11R. சரியா? OnePlus 11R எப்படி? ஸோ ஐயோ கீழே விழுந்துச்சா? ஸோ இப்படி இருக்கட்டும். OnePlus 11R. சரியா? இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான். பஸ் OnePlus 11R நம்ம எவ்வளோ தெரியுமா போட போகிறோம்? பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு தான் இருக்குது. மொபைலில் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற விலை வந்து எவ்வளோப்பா? சென்னாஜா போட்டுருவா? 15,000 தரேன். செகண்ட்ஸ் தான். சரியா? டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். மொபைலுக்கு வந்து செகண்ட்ஸு. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,128. பாக்ஸு, சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ விலை வந்து எவ்வளோ? 15,000 இது. 8,128 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. மொபைல் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. சார்ஜர்லாம் நல்லா தான் இருக்குது. செகண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் எதுவும் மாற்றலை. டிஸ்பிளே ஸோ எதுவுமே மாற்றலை. நம்ம பார்த்தாலே தெரியுது. இதான் இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுறான். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நீட்டாக தெளிவாக இருந்தால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் 18,000 ஒன்று கொடுத்துருக்காப்புல. ஸோ அது வந்து நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது. 18,500 கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்லி மொபைலு. இது வந்து அப்படி கிடையாது. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸாக இருந்தால் கூட மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ விலை கம்மியாக. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? 15,000. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பஸ்